ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 21 எபிசோட் 484 பார்க்க போகிறோம். டடாய்ச்சி ஹாட் ஸ்ப்ரிங்லேருந்து கிளம்புவார். புயல் வர மாதிரி இருக்குன்ட்டு தான் அங்கேருந்து கிளம்ப பார்ப்பாரு. போகிற வழியில் ஒரு ஸ்ட்ரேஞ்சான பர்சனை பார்ப்பாரு. நீ டடாய்ச்சி ஹிடன் லீஃப் வில்லேஜ் ஷினோபி தானான்னு சொல்லி கேட்பான். டடாய்ச்சி, நான் கோனஹாவை சேர்ந்தவன் தான், ஆனால் என்ன நானே ஷினோபின்னு சொல்லிக்கிறதுல இப்போ சாதாரண வியாபாரியாக இருக்குன்ட்டு கிளம்பவும் அந்த ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் என்ன முட்டாளாக்க பார்க்குறியா, நீ ஆன்புல இருக்கப்ப என்ன பண்ணிருக்கீங்க நான் கண்டுபிடிச்சிருக்கேன்ட்டு அவனோட முக்காடு எடுப்பான். டடாய்ச்சி பார்த்துட்டு தோஜுட்சுவான் பாரு அப்படியே விழுந்துருவாரு. இன்னொரு பர்சன் அந்த ஸ்ட்ரேஞ்ச் பர்சனை அப்ரிஷியேட் பண்ணுவான். இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் ஒரு ப்ராமிஸ் வைப்பான், நான் எல்லாத்தையும் ரத்தக்கரையாக்குவேன்னு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த எக்ஸ்ப்ளோடிங் ஹியூமன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஹொக்காகே ஆஃபீஸில் காட்டுவாங்க. ககாஷி இங்கே என்னடா பண்றேன்னு கேட்பாரு நருட்டோவை. நருட்டோ, சக்குரா வரதை பார்த்தேன், கூட வந்தா நல்லா இருக்கும்ட்டு வந்தன்பா. ககாஷி, என்ன சக்குரா சொல்லுன்னு பாரு. சக்குரா, இப்போ ரீசெண்ட் இன்சிடென்ட்ஸா நிறைய லீஃப் ஷினோபிஸ் காணாம போறாங்கன்பா. நருட்டோ, காணாம போறாங்களான்னு கொஸ்டின் பண்ணுவான். ககாஷி, நீ நோட் பண்ணியான்னு பாரு. சக்குரா, அதை பத்தி உங்களுக்கும் தெரியுமா ககாஷி சென்சேன்பா. ககாஷி, நீ எதுக்கு திடீர்னு இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு கேட்பாரு. சக்குரா, ஈனோ ஃபேமிலி ஷாப் கிட்டங்கும் போது தூரத்துல வெடிக்கும், அது கேட் கிட்ட இருந்து வருதுன்னு பாரு ககாஷி. நருட்டோ, நான் போய் செக் பண்றேன்னு ஓடுவான். சக்குரா நின்னுட்டு பின்னால போவா. ககாஷி ரெண்டு பேரும்ட்டு போறத பார்த்துட்டு குட் லக் சொல்லுவாரு. கேட் கிட்ட இருக்க பீப்பிள் எல்லாரும் அந்த பக்கமா ஓடி இருக்குன்னு எஸ்கேப் ஆவாங்க. நருட்டோ அண்ட் சக்குரா வந்திருப்பாங்க. கேட் கார்ட்ஸ் அவங்க அட்டாக் பண்ணவும் டிஃபென்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. இதை பார்த்து நருட்டோ எதுக்கு டிஃபென்சிவா சண்டை போடுறாங்கன்னு கீழே இறங்கி விடுவான். ஈனோ தடுப்பா. நருட்டோ, ஈனோ ஷிகமாரு சோஜின்பா. சக்குரா, என்னாச்சுன்பா. ஈனோ, இது இப்படியா இருக்க கூடாதுன்ட்டு அது மிஸ்டர் டடாய்ச்சின்பா. சக்குரா, நீ அந்த ரெகுலர் ஃபிளவர் ஷாப் பத்தி சொல்றேன்னு கேப்பா. ஈனோ தலையாட்டுவா. ஷிகமாரு உறுதியா கேங்கவும். ஈனோ, மிஸ்டேக்கே இல்ல, ஆனா அவர் லீஃபுக்கு அகேன்ஸ்டா திரும்பறதுக்கு வாய்ப்பு இல்லைன்பா. ஆக்சுவலா ஈனோ எவ்வளவு கியூட்டா இருக்கால, எனக்கு ஈனோவோட லுக்லேயே இதான் ரொம்ப பிடிக்கும். சரி எபிசோட்குள்ள போலாம். ஷிகமாரு கென்ஜுட்சுல போட்டிருப்பாங்களோன்பா. சக்குரா, அதெல்லாம் காணாம போனவங்களா இருப்பாங்களோன்பா. நருட்டோ, வாய்ப்பு இல்லைன்பா. சோஜி, அவங்களாம் லீஃப் ஷினோபின்னு சொல்ல வரையான்னு கேட்பான். நருட்டோ, அதனால தான் கார்ட்ஸ் எல்லாம் டிஃபென்சிவா சண்டை போடுறாங்களான்பா. ஷுரிக்கன் வச்சு அடிப்பாங்க. டடாய்ச்சி ஷோல்டர்ல இறங்கும். நருட்டோ டாஜ் கூட பண்ணலேன்பா. ஈனோ வருத்தப்படுவா. ஷுரிக்கனை புடுங்கி போடுறப்ப டடாய்ச்சி உடம்புல ரத்தமா வரும். சக்குரா, அவங்களால வலி உணர முடியலையான்பா. டடாய்ச்சி திடீர்னு அப்நார்மல் ஆகி ஒரு மாதிரி மியூட்டன்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதை பார்த்து நருட்டோ ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணி கார்ட்ஸை காப்பாத்துவான். ஏற்பட்ட வெடிப்புல அண்டர் கென்ஜுட்சுல இருக்கவங்களுக்கும் காயப்படும். நருட்டோ எல்லாத்தையும் காப்பாத்திட்டு இவன் மனித வெடி குண்டான்பா. ஈனோ டடாய்ச்சின்ட்டு வருத்தப்படுவா. சக்குரா தோல்ல கை வைக்குவோம். ஈனோ, நான் ஓகே தான்பா. சக்குரா, காயம்பட்டவங்களை கவனிக்கலாவான்பா. ஈனோ சரின்ட்டு போவா. ஷிகமாரு அவங்க கிராமத்துக்குள்ள வராங்கன்பா. கேட்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. அவங்களும் எக்ஸ்ப்ளோடிங் ஹியூமனா மாறுவாங்க. நருட்டோ, என்னடா இவ்வளவு பெருசாயிட்டாங்கன்பா. ஷிகமாரு, நீ எக்ஸ்பான்ஷன் ஆகி உன்னோட விங்ஸை கொண்டு வர முடியுமான்னு கேட்பான். சிப்ஸ் ஃபுல்லா போட்டு நொறுக்கிட்டு சோஜி எக்ஸ்பான்ஷன் ஜுட்சு பண்ணி விங்ஸ் கொண்டு வந்து அதுல வின் வர வைப்பான். கரெக்டா எக்ஸ்ப்ளோஷனை தடுக்கிற மாதிரி. நருட்டோ, நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம் குறாமான்பா. நருட்டோ ரசங்கன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணவும் மொத்தமா ஃபேட் ஆயிரும். சோஜி அப்படியே சின்னதாகி இது உதவச்சா இல்லையன்பா. ஷிகமாரு, நல்ல வேலை பார்த்திருக்கீன்பா. நருட்டோ இன்னும் சிலர் வரதை பார்த்துட்டு இது இன்னும் முடியல போல என்பான். ஷிகமாரு, இன்னும் இருக்காங்களான்பா. சக்குரா நருட்டோன்ட்டு ஓடி வந்து வெடிக்கிறவங்களுக்கு காயம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா தான் வெடிக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சான சக்கரா வெளியேறுது. அதை நான் பார்த்தேன். அப்புறம் தான் உடம்பு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்பா. ஷிகமாரு அப்படின்னு அவங்களை எதிர்கொள்றப்ப கவனமா இருக்கணும்பா. ஹினாட்டா ஓடி வந்து நருட்டோ கிட்ட என்ன நடக்குதுன்னு கேப்பா. நருட்டோ, பார்க்க போன கென்ஜுட்சுல மாட்டிருப்பாங்க போல, யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்றாங்கன்பா. ஹினாட்டா, நான் செக் பண்றேன்ட்டு பியாக்குகானால பார்த்துட்டு யாரும் இல்லைன்பா. சக்குரா, யாரும் இல்லையான்னு கேப்பா. ஈனோ, அப்புறம் எப்படி மேனிபுலேட் பண்றாங்கன்னு கேப்பா. ஹினாட்டா, அவங்க உடம்புக்குள்ள ஸ்ட்ரேஞ்சான சக்கரா இருக்கு, ஒருவேளை அதுதான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுவோன்பா. நருட்டோ, அப்படின்னா அந்த சக்கரா எடுக்கணுமான்னு கேட்பான். ஹினாட்டா, அந்த சக்கரா அவங்க உடம்புல ஒரு பகுதியா இருக்கு, சக்கராவை உள்ள இருந்து இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்கன்பா. ஷிகமாரு, அப்படின்னா ஈஸியா பிரிக்க முடியாதுன்னு சொல்ற. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், அவங்கள பிடிக்கிற வழியை பார்க்கலான்பா. ஏனோ இத்தனை பேத்தையும் காயம் படாம பிடிக்கிறது கஷ்டம்பா. நருட்டோ, எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்குன்ட்டு சிரிப்பான். ஜாம்பிஸ் மாதிரி வரவனுங்க பயங்கரமா கத்துவாங்க. நருட்டோ ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணிட்டு என் க்ளோன்ஸை வச்சு அவங்களை ஸ்லோ டவுன் பண்றேன்பா. அப்புறம் ஷிகமாரு அவனோட ஷேடோ பொசிஷன்ல பிடிச்சிட்டோம். அப்புறம் ஹினாட்டான்பா. ஹினாட்டா பியாக்குகான் யூஸ் பண்ணி சக்கரா பாயிண்ட் அடிப்பா. நருட்டோ கடைசியா ஹினாட்டா அவங்களோட கிரிட்டிக்கல் சக்கரா பாயிண்ட்ல அடிக்கட்டும். அப்புறம் அவங்களால நகர முடியாதுன்பா. இது நருட்டோட பிளான். அட்டாக் பண்ண ஹினாட்டா ஒரு நாளைக்கு நகர மாட்டான்பா. மயங்கி விலக போகவும் நருட்டோ பிடிச்சிட்டு ஓகேவான்னு கேட்பான். ஹினாட்டா சேர்ந்தே சண்டை போடலான்பா. நருட்டோ சிரிச்சிட்டு தலையாட்டுவான். எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிருப்பாங்க. நைட் சக்குரா அவங்க கென்ஜுட்சுல மாட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கான கவுண்டர் மெஷர் பண்ண பாப்பா. பட் வேலைக்கு ஆயிருக்காது. வருத்தப்படவும் ககாஷி சக்குரா தலையில கை வச்சு, இங்க பாரு, டெப்ரஸ் ஆகாத, இதை யார் பண்ணியிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கென்ஜுட்சுவை நம்ம பார்த்ததில்ல, நல்ல எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில் உள்ள வந்து அதை பண்ணிருக்கணும் பாரு. அதனால அதை செய்யறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷுவல் பவர் தேவைப்படும் என்பாரு. தோஜுட்சுவான்ட்டு ஷாக் ஆவாங்க. சக்குரா ககாஷியை பார்க்கவும்
கேட்கவும் கக்காஷி நீ சொல்றது சரிதான் பாரு. சக்குரா நான் எதுவுமே சொல்லியன்பா. நருட்டோ என்ன சொல்லின்னு கேட்பான். சக்குரா வயிற்றுலேயே பஞ்ச் வைப்பா. ஹினாட்டா நருட்டோட்டு பின்னாலேயே ஓடுவா. கக்காஷி நம்மளால சில விஷயங்களை பார்க்க முடியல, ஆனா எவன் ஒருத்தங்கிட்ட ஷரிங்கான் ரினேகான் இருக்கோ அவனால முடியலான்னு பாரு. நருட்டோ நீங்கன்பா. கக்காஷி அதேதான் சாஸ்கேவை கூப்பிட போறேன்னு பாரு. எல்லாரும் ஷாக் ஆவாங்க. சாய் நீ சரியான்னு பாரு. சரின்பா. நருட்டோ சாஸ்கே வர போறானான்பா. சக்குரா சந்தோஷப்படுவா. ஃபாரஸ்ட்ல தனியா இருக்க சாஸ்கேவை காட்டுவாங்க. பாஸ்ட்ல நருட்டோ கிட்ட சொல்லிப்பான்ல, என் ஒரே ஒருத்தனால மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்க எல்லா வெறுப்பையும் தாங்க முடியும்னு. நருட்டோ இட்டாச்சி எப்படி வாழ்ந்தாங்கிறத பத்தி உனக்கு தெரியலன்னு இருப்பான். அதே போல ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்காக இதெல்லாம் பண்ண, என்ன தொல்லை பண்ணவான்னு கேட்டிருப்பான் சாஸ்கே. நருட்டோ ஏன்னா நீ என் ஃப்ரெண்டுன்னு இருப்பான். சாஸ்கே இதை நீ ஏற்கனவே சொல்லியிருக்க, ஆனா உனக்கு அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்பான். நருட்டோ நீ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ற, ஆனா அதுக்கு வார்த்தைகளை என்னால அமைக்க முடியல. ஆனா நீ செய்யற விஷயங்கள் சொதப்புறப்ப மிஸ் ஆகிறப்ப எனக்கு அது வலிக்குதுன்னு இருப்பான். ஈவினிங் சாஸ்கே தனியா கொஞ்சம் ரைஸ் பால் சாப்பிட்டு இருப்பான். ஒரு பிளாக் கேட் வரவும் அதுக்கு ரைஸ் கொடுப்பான். அது சாப்பிட்றத பார்த்து சிரிப்பான். இன்னும் 2 பூனைங்க வரும், அதுக்கு கொஞ்சம் போடுவான். அதுக்கு சாப்பிட்டு போறப்ப சாயோட பேர்ட் வரதை நோட் பண்ண சாஸ்கே அவங்ககிட்ட இருக்க ஸ்க்ரோலை தூக்கி போடுவான். அந்த இங்க் லெட்டர்ஸா மாறும். படிச்சு பார்த்துட்டு என்ன கிராமத்துக்கு திரும்பணுமான்பான். வெடிக்கிற சத்தம் கேட்டு அந்த பக்கமா பார்ப்பான். அங்க இருக்க கிராமத்துல இருக்க ஒரு வயசான ஆளு என்ன வெடிக்கிற மனுஷங்களான்ட்டு பின்னால விழுவாரு. பக்கத்துல இருக்கவன் டே அப்படியே நிலுங்கடான்ட்டு மூங்கில் வச்சு குத்துவான். எக்ஸ்ப்ளோடிங் ஹியூமனோட கண்ணை பார்த்துட்டு பயப்படுவான். அவன் அந்த மூங்கில் எடுக்கவும் ரத்தம் பெரிட்டு வந்து எக்ஸ்ப்ளோட் ஆக தயாராவான். இதை பார்த்த சாஸ்கே ஷாக் ஆவான். வெடிக்கவும் இதை பார்த்த சாஸ்கே இவனுக்கு தான் லீஃப்லயும் எக்ஸ்ப்ளோட் ஆனவங்களா, ஆனா இப்படிப்பட்ட வில்லேஜுக்கு எதுக்கு வந்தானுங்கன்னு திங்க் பண்ணுவான். ஓல்ட் மேன் ஈயோன்ட்டு சீனோ ஓடி வருவா. நவாக்கி அதுகளை நிறுத்துன்பான். சரின்ட்டு சீனோ ஓடுவா. வாட்டர் ஸ்டைல் வாட்டர் ஃபார்மேஷன் வால் பண்ணுவா. சாஸ்கே ஷினோபியன் பார்த்துட்டு முன்னால வந்து இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்பான். ஈயோ யாரா நீயும் அவங்கள ஒருத்தங்களான்னு கேட்பான். சாஸ்கே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்பான். ஈயோ வாய மூட்றா, நீயும் அவங்களோட வந்துட்டு ஏய் சின்ன பசங்களா என்ன பண்றீங்க, அவனை காலி பண்ணுங்கன்பான். சீனோ சரியா போச்சு மன்னிச்சுக்க, இருந்தாலும் வேற வழி இல்லைன்ட்டு வாட்டர் ஸ்டைல் ரைன் ஹெயில் பண்ணுவா. சாஸ்கே ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸ் பண்ணுவான். சீனோ ஃபயர் ஸ்டைல் வாட்டர் தோக்கடிக்கும்னு தெரியாதேன்பா. நவாக்கி பின்னால போன்ட்டு அவன் வெப்பன்ல வின் நேச்சர் கலந்தடிப்பான். சாஸ்கே அதுலயும் டாச் பண்ணிட்டு சேஞ்ச் இன் சக்ரா நேச்சர் விண்டான்பான். ஐயோ சீக்கிரம் அவனை கொள்ளுங்கன்பான். சீனோ அவன் ஸ்ட்ராங்கா இருப்பான்னு சொல்லவே இல்லைன்பா. கிழவன் சீனோவை உனக்கு முதுகெலும்புங்கிறதே இல்லையான்பா. ஜாம்பிஸ் அந்த தண்ணியை தாண்டி வரவும் கிழவன் பயந்துருவான். சாஸ்கே முன்னால வந்து எதுக்காக என்ன தப்பா நினைச்சீங்கிறத அப்புறம் சொல்லணும்ட்டு ஷரிங்கான் யூஸ் பண்ணி அவங்கள நாமலாக்குவான். பார்த்து வாய பொழப்பாங்க ஷரிங்கானான்ட்டு. சீனோ உச்சிகாவான்பா. சாஸ்கே எதுக்காக கிராமத்து மக்கள் எப்படி ஆனாங்கன்னு கேட்பான். ஈயோ எனக்கு எப்படி தெரியும்பான். என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா, அதுக்கு என்னன்பான். ஈயோ சாரி சொல்ல முடியாதுன்றான். சீனோ எங்களுக்குமே இங்க என்ன நடக்குதுங்கிறது தெரியாதுன்பா. நவாக்கி தலையாட்டுவான். சாஸ்கே உங்களை பார்த்தாலே தெரியுது இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க இல்லையான்பான். சீனோ நாங்க ஃபார்மர் ஷினோபி இப்ப டிராவல் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கோம். ஹாட் ஸ்பிரிங் வில்லேஜ் வழியா வந்தோம். இங்க எங்களை போல என்டர்டைனர்ஸ்க்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கு தெரியுமான்பா. பபிள்ஸ் பண்ணி காமிச்சிட்டு நாங்க வேற பக்கம் போலான்னு முடிவு எடுத்துட்டோம். சப்ளைஸை ஃபில் பண்ணிக்க தான் நாங்க இந்த பேம்பு வில்லேஜ் வழியா வந்தோம்பா. ஓல்ட் மேன் ஈயோட பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல சாப்பாடுல சமைச்சு கொடுத்தாலேன்பா. ஈயோ எந்திரிச்சு அதேதான் என் பொண்ணு அமீனோ நீ ஓகேவான்ட்டு ஓடி போய் விழுவாரு. சீனோ நாங்க எல்லா பெண்களையும் குழந்தைகளையும் ஷெல்டர்ல பத்திரப்படுத்திட்டோம்பா. அந்த இடத்த நோக்கி ஓடுவா. சாஸ்கே கெஞ்சுட்சுல பாதிக்கப்பட்டவங்களை பார்த்துட்டு வேற வழி இல்ல இவங்க டைரக்டா கேட்டுக்கலான்பா. ஷெல்டர்ல இருக்க நிறைய பேர் தெரிச்சு ஓடி வருவாங்க. பார்த்தா ஆமினோங்கிற பொண்ணே அதுல பாதிக்கப்பட்டிருப்பா. ஈயோ ரொம்ப ஷாக் ஆவாரு. நவாக்கி தடுப்பான் போறது ரொம்ப ஆபத்துன்னு. ஈயோ அது டேஞ்சரஸா இருந்தா அவ என் பொண்ணு என் கையை விடுன்பான். ஆமினோ தனத்தானே குத்தி ரத்தம் வர வச்சுக்கவும் அவ உடம்புல இருந்து ஸ்ட்ரெயின் சக்கரா வெளியேறி அவளும் வெடிச்சிருவா. ஐயோ புஷின் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டான்ட்டு நெருப்புக்குள்ள ஓடிடுவான். ஐயோ சாஸ்கே நைட் இன்டர்கேஷன் பண்ணுவான். புஷின் யாருன்னு சொல்லுன்பான். லைட்னிங் கேங்கோட லீடர்பான். ஆப்போசிட் பர்சன். சாஸ்கே லைட்னிங் கேங்கான்பான். அந்த கிராமத்து பர்சன் அவங்க கெட்ட மனுஷங்க கிட்ட இருந்து பணத்தை அடிச்சு எங்களை போல ஏழைகளுக்கு கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்க மரியாதைக்குரிய திருடங்கன்பான். சாஸ்கே அப்புறத்துக்கு அந்த லீடர் பேர் அடிபட்டுச்சுன்பான். அந்த பர்சன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹிடன் மிஸ்ட் லைட்னிங் கேங்க்கு துரோகம் பண்ணிட்டாங்க. பார்க்க போனா ஏதோ உயிர் பொழைச்சோன்னு இந்த கிராமத்துக்கு தப்பிச்சு ஓடி வந்து சேர்ந்தாங்கன்பான். ஃபர்ஸ்ட் ஈயோ வீட்டுக்கு தான் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய்க்கிறோன்னு சொல்லி கதவை தட்டி இருப்பாங்க. மழை பெய்யும் பயங்கரமா. ஈயோ நான் உங்களுக்கு இடம் கொடுத்துட்டு என்னால பிரச்சனையில மாட்டிக்க முடியாதுன்னு இருப்பான். அந்த கேங்க சேர்ந்தவன் இங்க பாருங்க எங்களால உங்க கிராமத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாங்க சீக்கிரம் கிளம்பி போயிருவோம் இருப்பான். ஈயோ இருக்கவங்ககிட்ட இருந்து தேடி இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டா மட்டும் நீ நேச்சுரலாம் பண்ணிட்டு போயிட முடியுமான்னு கத்திருப்பான். பிரசன்ட் வில்லேஜர் கிராமம் லைட்னிங் கேங்க ரிஜெக்ட் பண்ணுச்சுன்பான். சாஸ்கே திரும்பி போறத பார்த்துட்டு சீனோ என்ன பண்ண போறேன்னு கேப்பா. சாஸ்கே எக்ஸ்ப்ளோடிங் ஹியூமன்ஸோட மெமரிக்குள்ள பார்க்க போறேன்பான். சீனோ ஷாக்காவா. சாஸ்கே அவனோட சரியான பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவனோட நினைவுகளுக்குள்ள போறப்ப ஐயோ ஆமினோ அப்புறம் சீனோவெல்லாம் பார்ப்பான். திடீர்னு கடற்குள்ள மாட்டினமா இருக்கும். வெளியே வந்து ரொம்ப இரும்புவான். மேகங்கள்ல கண்கள் வரும். அதுல இருந்து ரத்தம் வரதை பார்த்த சாஸ்கே ஷரிங்கன் பயன்படுத்தி வெளியே வந்துருவான். சீனோ என்னாச்சுன்னு கேப்பா. சாஸ்கே அந்த ரத்த நிற கண்கள் உறுதியா சொல்வேன் அது கெக்கெகன் கைன்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாஸ்கே ஸ்டோரி சன்ரைஸ் பார்ட் 2 கொலிசியம்ங்கிற எபிசோட தான் நாட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு சாஸ்கே.